தற்போதைய முக்கிய செய்தி, பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. காவேரிப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கும் முக்கிய செய்தி இது. முக்கிய குற்றவாளி சிவராமனுக்கு உடந்தையாக இருந்ததாக டேனியல் அருள்ராஜ் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் பாஸ்கர் தரும் முக்கிய தகவல்களை கேட்கலாம். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சற்று நேரத்திற்கு முன்னதாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். இது குறித்த உங்களின் கால நிலவரம் என்ன? உடனடி தகவல்கள் பகிரலாம் நீங்கள். வணக்கம் மோகன்ராஜ். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டிக்குப்பம் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி 13க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் அதாவது தற்போது வரை நேற்று முன்தினம் வரை 16 பேர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அதாவது காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது இவர் முக்கிய குற்றவாளியான முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமனுக்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தனிப்படை போலீசார் இது தொடர்பான பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.